குழந்தைகள் சொன்னோம் இல்லையா சார் முதல்லயே, குழந்தைகள் வந்து கேட்டது கிடைக்கல, இல்ல மார்க் அதிகமா எடுக்கல அப்படின்னு கூட வந்து தன் உயிரை மாய்த்துக்கிறாங்கன்னு சொன்னோம்ல சார். அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புதனும் சனியும். இந்த புதனும் சனியும் ஏதாவது ஒரு வீட்டுல சேர்ந்து இருந்து இத செவ்வாய் பார்த்து விட்டால், ஏன்னா இந்த புதனும் சனியும் தகப்பனால் கைவிடப்பட்டவர்கள். தகப்பன் சூரியன் இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போனதுதான் சனி, ஒண்ணும் கிடைக்காம. அதே இதுல புதன் தாய்கிட்டையும் தகப்பன்டையும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனவர். இந்த 2 பேரும் அடிப்படையா வச்சுதான் அநாத குழந்தைகளை தீர்மானிப்பாங்க. தனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இந்த பார்வை அந்த குருவுக்கு இதுக்கு பார்த்தாலும் இதுக்கு கேடு. ஏன்னா இது குரு 12ஆம் பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. 12ஆம் வீடு அழிச்சிரும். இதை 9ஆம் பார்வை காப்பாத்திரும், 12ஆம் பார்வை அழிச்சிரும். அப்போ குரு பார்வை எல்லாருக்கும் நன்மை செய்யாது. இந்த மாதிரி சேர்க்கைக்கு வந்து நல்லது செய்யாது. மற்ற ஒத்த கிரகங்கள் இருக்குன்னா அது நல்லது செய்யும். சில கெட்ட கிரகங்கள், கெட்ட அமைப்பினுடைய சேர்க்கை வந்து பார்த்துட்டுன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை அந்த சின்ன வயசுல இவங்க வந்து அதிகமா அடம்பிடிக்க கூடாது. அதே மாதிரி கேது புதன் சேர்க்க சேர்ந்தா காதல வந்து வெறுத்துறணும். காதல் வலை. அது கேது வந்து வலை, புதன் வந்து காதல். வலையில சிக்கிரம் கிடைச்சல என்ன, அந்த ஆள் இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் செத்துருவேன், அந்த பையன் இல்லாம இருக்க முடியாது, இந்த பொண்ணு இல்லாம இருக்க முடியாதுன்னு யாராவது ஒருவர் சொன்னா அந்த அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க இது இல்லைன்னா சரி கடந்து போயிருவாங்க. ஆனா இவங்களால போகவே முடியாது. ஜாதகத்துல இந்த கட்டங்கள் அமைப்பு இருந்துன்னா முன்னக்கூட்டியே தெரிஞ்சு இப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கேத்த ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அவங்களோட வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா இவங்களை வச்சு பார்த்துதான் அதுல இருந்து அவங்க நீங்க முடியுமே தவிர. அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன், வாய்ப்புகள் இருக்கா இதுல இருந்து நீங்கி போறதுக்கு? இந்த வாய்ப்பு தகப்பனாருக்கு இந்த குழந்தை இப்படி இருக்கும், ஆயுள் இருக்கும் அப்படிங்கிற இதுல இருந்தா ஓகே, தப்பிடுவாங்க. அப்படி அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கும். அதை வச்சு இல்லைன்னா சகோதரன் சகோதரிக்கு இருக்கும். இதை வச்சு பார்த்தா இவங்க இதுல இருந்து தப்பிடுவாங்கன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு வீட்டுல இந்த மாதிரி அமைப்பு இருக்க ஒரு பொண்ணு வந்து வருது, இதுக்கு எப்படி சேர்க்கணும்னா அதை முறிக்கிறது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை சேர்க்கணும். அது முறிக்கிறது மாதிரி சேர்த்தா இவங்க வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடும், தப்பிச்சிருவாங்க. ஆனா இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா அந்த காலம் வந்த உடனே மண்ணு வந்து ஜெயிச்சிரும். மண்ணு நான் எனக்கு உடனே வேணும்னு கேட்கும். பசி ஒரு நீதான் அடுத்த ஆளு அப்படின்னு கேட்கும். மண்ணு அப்படிங்கிறது பூமியை வந்து லக்கணத்துக்கு தான் எடுப்பாங்க. லக்கணம் வந்து நான் மண்ணோட அழிஞ்சிறேன்னு சொல்லுவேன். லக்கணங்கிறது தான் பூமி. அதை எந்த ஆளு சுத்தி பார்த்தாலும் லக்கணம்னா பூமி தான் நான் தான் மண்ணுல இருந்து வந்த ஆளு. அது இதை வச்சு எடுப்பாங்க. இந்த வரிசையில தான் அந்த மரணங்கிறது இருக்கு. ஆனா அவங்க ஜாதகத்தை ஒருக்கா பார்த்துக்கணும். எல்லாரும் பிள்ளைங்க ஜாதகத்தை பார்க்குற ஒரு எதுக்காக போய் பார்க்கறாங்கன்னா படிக்கணும், கல்யாணம். இடையில இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா இருந்தா அது கேட்கறத வாங்கி நேரத்துல கொடுத்துடணும். என்ன செய்தாலும் எல்லாம் பிள்ளைக்காக தானே வாழ்றோம். வாங்கி கொடுத்து அந்த கட்டத்தை தாண்டிடணும். ஒரு காலகட்டம் தான் இருக்கும். அதுக்கும் ஃபுல் டைமா இழுத்துட்டு போகாது. நான் சொன்னோம்ல இந்த நீச்ச காலகட்டம் கொஞ்சம் இருக்கு, அது விலகுற காலம். அது என்ன, காலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சக்கரமா. இந்த இதுவும் மாறி போகும், இதுவும் மாறி போகும், இதுவும் மாறி போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வயசு வரை கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இதான் காரணம். இந்த கண்ட காலத்தை மட்டும் கொஞ்சம் என்ன விஷயத்துல கண்டம் வருதுன்னு பார்த்து அந்த விஷயத்தை அவங்க நியூட்ரல் பண்ணணும். அவ்வளவுதான். அதை பண்ணிட்டா தெரிஞ்சிடும். இந்த உலகத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை இப்படி கண்டுபிடிச்சு அதுக்கும் தீர்வை எழுதி இவ்வளவு செய்து வச்ச பொக்கிஷங்கிறது தான் வானசாஸ்திரம். இதுல கண்டுபிடிக்காததை எதுலயும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா. டாக்டர் ஒரு நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த நோய் தான் வரும் அப்படிங்கிறத இதுல கண்டுபிடிச்சிடலாம். இந்த நோய் தான், அவனுக்கு வேற நோய் வராது அப்படிங்கிறத வரை இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் வந்து இதை குணமாக்க முடியாதுன்னு சொன்னா இவ்வளவு நாள் கழிஞ்சா உனக்கு தானாவே குணமாயிரும் அப்படி சொல்லிடுறது. இவ்வளவு நாள் தான் இருக்குது, இந்த நாள் கழிஞ்சிட்டுன்னா உனக்கு தானா குணமாயிரும். வாழ்நாள் முழுக்க இருக்க போறது இல்லையே. இப்போ சிலருக்கு குழந்தை இவ்வளவு நாளைக்குள்ள இருக்காது அப்படி இருக்கும். பொதுவா விருச்சிக ராசி, அந்த மீன ராசி, கடகராசி, இந்த 3 ராசிக்குள்ள பிறந்தவங்களை கல்யாணம் சேர்ந்து பண்ணா உடனே குழந்தை இருக்காது. உங்களுக்கு என்னன்னு தலைகீழ நின்னாலும் குழந்தை இருக்காது இந்த ராசிக்குள்ள இருந்தா. ஏன்னா இதுல இருக்கிறதெல்லாம் அலி நட்சத்திரங்கள்.
இந்த அலி நட்சத்திரம் அந்த வயசை தாண்டி வர்றதுக்கு சில நேரம் 35 வயசுக்கு மேல ஆயிரும். 19 வருஷம் சனி, 17 வருஷம் புதன், இதை முடிஞ்சு 7 வருஷம் கேது வரும். அப்போ 17, 24, 19, 30, 35 வயசு தாண்டி போயிருது. அப்ப இந்த நட்சத்திரம் இவங்களை கல்யாணம் பண்ணனா எப்ப இப்ப அந்த ராசிக்காரங்க ஒரு ப்ராப்ளம்னு வர்றாங்க, உடனே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு குழந்தை பிரச்சனையா தான் முதல்ல இருக்கும் அப்படின்னு. அது உடனே தெரிஞ்சிடும். இந்த நேரத்துல இவங்க என்னன்னு குழந்தைக்காக ட்ரை பண்ணாலோ, இவங்க இந்த நேரத்துல போய் என்ன பண்ணாலும் அந்த காலம் இருக்கு, இந்த காலம் முடிஞ்சு தானா குழந்தை வரும். அதுக்கு முன்னாடி பண்ணவே முடியாது. இது என்னன்னா இந்த பிரபஞ்சம் அந்த உயிர் சேர்க்கைக்கு என்ன விதி அனுமதி கொடுக்கல. இந்த காலகட்டத்தை இப்படிதான் கொண்டு போகணும்னு இருக்குது. இப்படி இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. ஆனா அவ்வளவு தீவிரமா அது உள்ளுக்கே மனசை செலுத்தி அந்த சங்கத்துல இருந்து அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி நமக்கு தரணும்னா பெரிய விஷயங்கள். இப்போ இதை நம்பிக்கை அவநம்பிக்கை அப்படிங்கிறதுல புறந்தள்ளிடலாம். ஆனாலும் இது மதத்துக்கு உட்படாத சாஸ்திரம். இது இந்த காலநிலைகள் இதெல்லாம் மதத்துக்கு உட்பட்டிருந்தா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த விஷயம் ஒரு மதத்துக்கு உட்பட்டிருந்தா ஜீசஸை தேடி வானசாஸ்திரிகள் யூத நாட்டுக்கு போவாங்களா? அங்க ஏதோ ஒரு பிறந்திருக்கிறார். அப்ப ஜீசஸுங்கிற பேரும் இல்லை, ஒரு நட்சத்திர வானத்துல உதிச்சிருக்கு. இந்த நாட்டுக்கு ஒருவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார், அவரை தேடி வர்றோம். அவர் பிறந்தவர் ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்க வந்தோம், பாப்பா போய் பாப்போன்னு கூட்டிட்டு போறாங்க. இப்போ இது ஒரு மதத்துக்கு உட்பட்டதா இருந்தா போவாங்களா? இல்ல, போக மாட்டாங்க. அப்ப இது ஒரு மதத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது, அதையும் தாண்டி விஷயங்களா இருக்கு. ஆமா, இந்த புராணத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா சார்.